Dear friends, have a good day. Here in this video, today we are going to look at Combined Statistical Examinations, Lesson 1, Diagrammatic and Graphical Presentation. Diagrams and Graphs. In this today videos, we are going to look at the concepts of diagrams and graphs. Diagrams are another form of tabulation. Diagram அப்படின்றது வந்து டேபுலேஷனோட அனதர் ஃபார்ம். அதாவது கலெக்டட் டேட்டாவை ஒரு பர்டிகுலர் ஃபார்மேட்டில் அவங்க டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. தெர் ஆர் வேரியஸ் ஃபார்மேட்ஸ், நிறையா ஃபார்மேட்ஸ் இருக்குது. அதில் வந்து டயக்ராம் அப்படின்றது ஒரு ஃபார்மேட்டு, டேபுலேஷன்றது இன்னொரு ஃபார்மேட்டு. அப்போ அந்த கலெக்ட் பண்ணப்பட்ட டேட்டாவை வந்து நம்ம டயக்ராமெட்டிக்காகவும் ரெப்ரசன்ட் பண்ணலாம், டேபுலேஷன் மூலமாகவும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ அப்போ டயக்ராம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா டேபுலேஷனோட இன்னொரு ஃபார்ம். அதாவது டேபிள் பண்ண வேல்யூஸை என்ன பண்ணுறாங்கன்னா டயக்ராமெட்டிக்காக ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. இட் இஸ் கம்பேரிட்டிவ்லி ஈஸியர் டு அண்டர்ஸ்டாண்ட் டயக்ராம்ஸ் தேன் நியூமரிக்கல் ஃபிகர். ஸோ நியூமரிக்கல் ஃபிகரை பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறத விட டயக்ராம்ஸை பார்த்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நியூமரிக்கல் ஃபிகர்ஸ் வந்து டக்குன்னு நம்மளால் ஒரு கன்க்ளூஷன் வந்து வர முடியாது. டயக்ராமெட்டிக் ரெப்ரசன்டேஷன்றப்ப அந்த பாரோட ஹைட்ஸு, அந்த பை டயக்ராமோட ஏரியா ஆஃப் த ரீஜன், இதை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா ஈஸியாக அந்த டயக்ராம்ஸ் என்ன சொல்ல வருதுன்றதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ டயக்ராம்ன்றது வந்து நியூமரிக்கல் ஃபிகர்ஸை விட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஈஸி. ஸோ இட் இஸ் கம்பேரிட்டிவ்லி ஈஸியர் டு அண்டர்ஸ்டாண்ட் டயக்ராம்ஸ் தேன் நியூமரிக்கல் ஃபிகர்ஸ். The ogives of less than type and more than type distributions intersect at a median. இப்போ அந்த given டேட்டாவுக்கு நம்ம லெஸ் தென் ஓகைவ் மோர் தென் ஓகைவ் ரெண்டும் நம்ம ட்ரா பண்ணோம்னா அது ரெண்டும் எந்த பாயிண்ட்ல இன்டர்செக்ட் பண்ணிக்கும் அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிபியூஷனோட மீடியன்ல தான் இன்டர்செக்ட் பண்ணும். ஹிஸ்டோகிராம்ஸ் அண்ட் ஹிஸ்டோரிகிராம் ஆர் நாட் சேம். ஹிஸ்டோகிராம்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, ஹிஸ்டோரிகிராம்னு ஒன்று இருக்கு. ரெண்டுமே டயக்ராமெட்டிக் ரெப்ரசன்டேஷன் தான், ஆனால் அது ரெண்டும் ஒன்று கிடையாது. Histogram is a graphical representation of a grouped frequency distribution with continuous classes. Histogram அப்படின்றது என்னன்னா ஒரு grouped frequency distributionோட graphical representation. அதில் வந்து இன்டர்வல் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா continuous class interval கொடுத்துருப்பாங்க. Histogram அப்படின்றது என்னன்னா it is also a graphical representation of data ஆஃப் அ டைம் சீரீஸ். அதாவது ஒரு டைம் சீரீஸோட டேட்டாவை நம்ம கிராஃபிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணால் தட் இஸ் கால்டு ஹிஸ்டோரிகிராம். அதாவது தட் ரிவீல்ஸ் த சேஞ்சஸ் தட் அக்கர்ட் அட் டிஃப்ரெண்ட் டைம் பீரியட்ஸ். டிஃப்ரெண்ட் டைம் பீரியட்ஸில் ஒரு 2 ஆர் மோர் ஃபேக்டர்ஸ் வந்து எப்படி வேரியேட் ஆகுது, எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்ற அந்த சேஞ்சஸை எடுத்து காட்டக்கூடிய டயக்ராம் தான் ஹிஸ்டோரிகிராம். ஹிஸ்டோகிராம்ன்றது என்னன்னா ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனை காட்டக்கூடிய கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். இன் ஹிஸ்டோகிராம் பார்ஸ் டச் அதர். ஹிஸ்டோகிராமில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாரும் இன்னொரு பாரை டச் பண்ணியிருக்கும். A histogram is not suitable for geographical classification. Geographical classificationக்கு வந்து ஹிஸ்டோகிராம் சூட்டபிளான டயக்ராம் கிடையாது. Frequency polygon can be drawn with the help of histogram. இப்போ frequency polygon ட்ரா பண்ணுறதுக்கு நமக்கு ஹிஸ்டோகிராம் தேவை. அப்போ அந்த ஹிஸ்டோகிராம் ட்ரா பண்ணதுக்கு அப்புறமேலா அந்த ஹிஸ்டோகிராமோட டாப் பாரோட மிட் பாயிண்ட் எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணி ஒரு கரு வரைஞ்சோம்னா தட் இஸ் கால்டு ஃப்ரீக்வன்சி பாலிகன். அப்போ ஃப்ரீக்வன்சி பாலிகனை ட்ரா பண்ணுறதுக்கு நமக்கு ஹிஸ்டோகிராம் ஹெல்ப் பண்ணுது. பார் டயக்ராம் கேன் பி ஸ்கெட்ச்டு ஃபார் ஜியோகிராஃபிக்கல் சீரீஸ். அப்போ ஜியோகிராஃபிக்கல் சீரீஸ்க்கு பார் டயக்ராம் தான் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. சப்டிவைடட் பார் டயக்ராம் டிபிக்ட்ஸ் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் காம்பனன்ட்ஸ் ஆஃப் அ ஃபேக்டர். அதாவது ஒரு ஃபேக்டரோட ஒரு டிஸ்ட்ரிபியூஷனோட வேரியஸ் காம்பனன்ட்ஸை நம்ம சப்டிவைடட் பார் டயக்ராம் மூலமாக காட்டலாம். Paired bar diagrams are suitable for the data of two related factors having different units of measurement. Different units of measurementல ரெண்டு ரிலேட்டட் ஃபேக்டர்ஸோட வேரியேஷனை காட்டுறதுக்கு நம்ம பேடு பார் டயக்ராம் யூஸ் பண்ணலாம்.
அதான் paired bar diagrams are suitable for the data of two related factors having different units of measurements. Deviation bar diagram is suitable for showing the difference between budget provisions and the actual expenditure of PWD in the last 10 years. Deviation bar diagram எதுக்கு சூட்டபிளா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ப்ரொவிஷனுக்கும் ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சருக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படின்றத காட்டுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டீவியேஷன் பார் டயக்ராம் வந்து சூட்டபிளாக இருக்கும். அது வந்து யூஸ் பண்ணலாம். Histograms can be drawn only for continuous frequency distributions. Histogram வந்து நம்ம continuous frequency distributionக்கு மட்டும்தான் draw பண்ணுவோம். Pie chart is always circular. Pie chart எப்படி இருக்கும்னா சர்க்குலரா தான் இருக்கும். Squares are two dimensional diagram. Squaresன்றது வந்து two dimensional diagram. அதாவது ரெண்டு டைமென்ஷன் இருந்துச்சுன்னா ஸ்கொயர் டயக்ராம் நம்ம வரையலாம். Cylinders are three dimensional diagrams. ஏன்னா சிலிண்டர் டிரா பண்றதுக்கு நமக்கு 3 வேணும். அதனால அதை வந்து 3 dimensional diagrams அப்படின்னு சொல்லுவோம். Pictograms are non-dimensional diagrams. Pictograms அப்படின்றது வந்து non-dimensional diagrams. அதாவது அதுக்கு வந்து டைமென்ஷன் இருக்காது. பிக்சர் மூலமா நம்ம டினோட் பண்றது தான் பிக்டோகிராம்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு கிராஃபோ பார் கிராஃபோ அல்லது லைன் கிராஃபோ கிடையாது. அது வந்து ஒரு கிராஃப் கிடையாது. பிக்டோகிராம்ன்றது வந்து வித் த ஹெல்ப் ஆஃப் பிக்சர் வி கேன் சே சம்திங். அதனால அதுக்கு டைமென்ஷனே இருக்காது. அதான் பிக்டோகிராம்ஸ் ஆர் நான் டைமென்ஷனல் டயக்ராம்ஸ். ஆனால் ஒரு பார் டயக்ராம் வரையறதுக்கு நமக்கு டைமென்ஷன் வேணும். எக்ஸ் ஆக்சிஸோட அளவும் ஒய் ஆக்சிஸோட அளவும் வேணும். அதே மாதிரி ஒரு லைன் டயக்ராம் வரையறதுக்கும் எக்ஸ் ஆக்சிஸோட அளவு ஒய் ஆக்சிஸோட அளவு வேணும். ஆனால் பிக்டோகிராம்ன்றது it is like a picture. A straight line in a graph indicates the trends. அந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸோட வேல்யூ வச்சு நீங்கள் கிராஃப் ட்ரா பண்ணும் பொழுது சப்போஸ் இஃப் யூ கெட் அ ஸ்ட்ரைட் லைன், ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைச்சிது அப்படின்னா அது எதை டினோட் பண்ணுதுன்னா ட்ரெண்டை டினோட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். A zigzag graph shows the fluctuations of a series. அந்த கிராஃப்ல ஜிக்ஸாக் இருந்துச்சுன்னா அது எதை குறிக்கும் அப்படின்னா ஒரு சீரீஸ்ல உள்ள ஃப்ளக்சுவேஷனை குறிக்கும். ஏற்ற இறக்கம் இருந்துச்சுன்னா அது வந்து ஃப்ளக்சுவேஷனை குறிக்கும். The heights of bars with unequal class intervals are proportional to frequency densities. அதாவது unequal class intervalsோட பார் டயக்ராம்ஸோட ஹைட்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா frequency densityக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கும். In rectangular diagrams, comparison is based on area of the rectangles. Rectangular diagramsல comparison வந்து எதை பேஸ் பண்ணி நம்ம சொல்லுவோம் அப்படின்னா அந்த ரெக்டாங்கிளோட ஏரியாவை வச்சு தான் கம்பேரிசன் சொல்லுவோம். Line diagram is suitable when there are too many variate values in the frequency distribution. அதாவது frequency distributionல வந்து நிறைய வேரியேட்ஸ் இருக்கும் பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா லைன் டயக்ராம் தான் அங்க வந்து சூட்டபிளா இருக்கும். ஒரு 10 வேல்யூஸ்குள்ளார இருந்தா நம்ம பார் டயக்ராம் அந்த மாதிரி போகலாம். so many வேரியேட்ஸ் இருக்கும்போது frequencyல நமக்கு லைன் டயக்ராம்ஸ் தான் வந்து சூட்டபிளா இருக்கும். Multiple bar diagram as a group of bars for each year or place. Multiple bar diagram அப்படின்றது என்னன்னா group of bars. அதாவது நிறைய பார் ஒரே பீரியட்ல சேர்ந்துருக்கும். ஈச் இயர் வேரியஸ் ஃபேக்டர்ஸுக்கு நம்ம பார் வரைஞ்சோம்னா தட் இஸ் கால்டு மல்டிபிள் பார் டயக்ராம். The multiple bar diagram as a group of bars for each year or place. When more than one factor is to be displayed for comparison during various year, multiple bar diagram is suitable. அதாவது various yearsக்கு more than one factor நம்ம கம்பேரிசனுக்கு யூஸ் பண்ணும் பொழுது multiple bar diagram தான் சூட்டபிளா இருக்கும். Two related factors having different units of measurements can be displayed suitably by paired bar diagram. அதாவது ரெண்டு related factors டிஃப்ரெண்ட் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்ல ரெண்டு ரிலேட்டட் ஃபேக்டர்ஸை நம்ம கம்பேர் பண்ணும் பொழுது பேடு பார் டயக்ராம்
சூட்டபுளாக இருக்கும். A graph of variate values and corresponding frequencies is known as frequency polygon. Frequency polygon என்னன்னு பார்த்தீங்கன்னா a graph of variate values and corresponding frequency, அதாவது various values அது corresponding ஆன frequency ரெண்டுத்தையும் சேர்த்து நீங்கள் வரையக்கூடிய டயக்ராமை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ஃப்ரீக்வன்சி பாலிகன்னு சொல்கிறோம். வரையக்கூடிய கிராஃபை ஃப்ரீக்வன்சி பாலிகன் அப்படின்னு சொல்கிறோம். பிக்டோகிராம்ஸ் ஆர் லீஸ்ட் சாட்டிஸ்ஃபேக்டரி. பிக்டோகிராம்ன்றது வந்து லீஸ்ட் சாட்டிஸ்ஃபேக்டரி. அதை வச்சு நம்ம எக்ஸாக்ட் ரிசல்ட் சொல்ல முடியாது. பிக்டோகிராம்ஸ் வேர் ஆரிஜினேட்டட் பை டாக்டர் ஓட்டோ நியூரத். பிக்டோகிராமை யார் ஆரிஜினேட் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்டோ நியூரத் அப்படின்றவர் தான் அதை வந்து வடிவமைச்சவர், மூல காரணமாக இருந்தவர். த ஸ்மூத் அண்ட் ஃப்ரீக்வன்சி பாலிகன் இஸ் நோன் ஆஸ் ஃப்ரீக்வன்சி கர்வ். இந்த ஃப்ரீக்வன்சி ஸ்மூத் அண்ட் ஃப்ரீக்வன்சி பாலிகனை தான் நம்ம ஃப்ரீக்வன்சி கர்வ்னு சொல்கிறோம். த கிராஃப் ஆஃப் த பாயிண்ட்ஸ் எக்ஸ் கமா லாக் ஒய் இஸ் நோன் ஆஸ் ரேஷியோ சார்ட். ஒரு எக்ஸுக்கு கரஸ்பாண்டிங்கான லாக் வேல்யூ அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ரேஷியோ சார்ட்டுன்னு சொல்கிறோம். Ratio charts are also known as semi-logarithmic charts. Ratio charts வந்து நம்ம semi-logarithmic charts அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா x-axis ஓட வேல்யூ வந்து நேச்சுரல் வேல்யூஸ், ஒய்யோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா இதோட லாகரதமிக் வேல்யூஸாக இருக்கும். அப்போ ஒய் வந்து லாகரதமிக்கில் இருக்கும், எக்ஸ் வந்து நேச்சுரல் வேல்யூஸாக இருக்கும். அதனால இதை வந்து செமி லாகரதமிக் சார்ட்ஸ்ன்னு சொல்கிறோம், ரேஷியோ சார்ட்ஸை. Lorentz curve was initially given by M.O. Lorentz. Lorentz curve அப்படின்றத இனிஷியேட் பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா M.O. Lorentz. அதனால அவர் பேரையும் அதுக்கு வச்சிட்டாங்க. Lorentz curves indicates the inequality of distributions of two factors of a population. ஒரு பாப்புலேஷனோட ரெண்டு ஃபேக்டர்ஸோட இன்ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷனை இண்டிகேட் பண்ணுறது தான் லாரன்ஸ் கர்வ். அதான் லாரன்ஸ் கர்வ் இண்டிகேட்ஸ் த இன்இக்வாலிட்டி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டூ ஃபேக்டர்ஸ் ஆஃப் அ பாப்புலேஷன். ஒரு பாப்புலேஷனோட ரெண்டு ஃபேக்டர்ஸோட இன்இக்வாலிட்டிஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷனை இண்டிகேட் பண்ணுறது தான் லாரன்ஸ் கர்வ். when Lorentz curve turns out to be straight line, it is concluded that the two factors have equal distribution. இந்த Lorentz curve வந்து straight line-ஆ வந்துச்சு அப்படின்னா அந்த ரெண்டு ஃபேக்டர்ஸுக்கும் அந்த ரெண்டு ஃபேக்டர்ஸும் ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். More the distance of Lorentz curve from the line of equal distribution, more is the variability in the distributions of two factors. அதாவது அந்த லாரன்ஸ் கர்வ்ஸோட டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா, மோர் டிஸ்டன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ரெண்டு டிஸ்ட்ரிபியூஷனும் அதிகமாக வேரியேட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த டூ ஃபேக்டர்ஸ் வந்து மோர் வேரியபிலிட்டியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். காலம் சார்ட்ஸ் ஆன் சர்க்குலர் பேஸ் ஆர் ஜஸ்ட் லைக் பார் டயக்ராம். அதாவது காலம் சார்ட்ஸு சர்க்குலர் பேஸ்னா காலம் சார்ட்ஸையே வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா சர்க்குலர் பேஸில் சொல்லியிருப்போம், அதாவது ரொட்டேட் பண்ணியிருப்போம், ஒய் ஆக்சிஸை பேஸ் பண்ணி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அது வந்து பார் டயக்ராம் மாதிரி தான். தட் இஸ் ஜஸ்ட் லைக் அ பார் டயக்ராம் தான். There is no zero baseline in a semi-logarithmic graph since log 0 is equal to minus infinity. அதாவது செமி லாகர்தமிக் கிராஃபில் வந்து ஜீரோ பேஸ் லைன் இருக்காது. அதான் there is no zero baseline in semi logarithmic graph. ஏன்னா log 0ஓட வேல்யூ மைனஸ் இன்ஃபினிட்டியாக இருக்கிறதுனால செமி லாகர்தமிக் கிராஃபில் வந்து ஜீரோ பேஸ் லைன் இருக்காது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இனி வரப்போகிற காலங்களில் கம்பைன்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு ரிலேட்டடாக நிறையா கொஷின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.